அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். சுபைர் வைத்தியர் தான். கேரளா ஒர்மகலை ட்ரீட்மெண்ட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. உங்கள் தமிழ் மக்கள் நிறைய பேர் என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. அதில் நூறுக்கணக்காக வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் அதில் ஜாஸ்தி டிஸ்கு கம்ப்ளைண்ட் தான். டிஸ்கு கம்ப்ளைண்ட்டு காரணம் உங்களுக்கு என்ன செய்ய முடியல, நடக்க முடியல, குனிய முடியல, உட்கார முடியல, படுக்க முடியல, திருப்பி மறுப்பி படுக்க முடியல, என்ன பிரச்சனை 10-15 நிமிஷத்தில் அது ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுதான் வர்மகலை அதிசயம். அப்போது அப்படி எடுத்த நிறைய வீடியோ ஒரே ஃப்ரேமில் போட்டு தான் உங்களுக்காக விடுறாங்க. ஸ்கிப்பு பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிற அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம். வீடியோ பார்க்கலாம். அஸ்ஸலாமு நமஸ்காரம். தமிழ்நாடு எந்த ஊருங்க? ஊட்டி. நீலகிரி டிஸ்ட்ரிக்ட். பொண்டாடிக்கிட்டு எங்கள் சென்ட்ரல் இந்த கேரளாவில் மலப்புரம் மாவட்டத்தில் திருவூர் பக்கம் வைரத்தூர் சொல்லுவாங்க இந்த ஊருக்கு. இந்த ஊரில் இவர் காத்தால சென்ட்ரலில் வந்துக்கிட்டு ஊரே வலி, டிஸ்க்கு ப்ராப்ளம் தான். L4 L5 டிஸ்க்கு ப்ராப்ளம் உண்டு, ரொம்ப பிரச்சனை. யாராவது எப்படி இந்த இடம் தெரிஞ்சு வாட்ஸ்அப்பில் பார்க்குறேன். வாட்ஸ்அப்பில் என்னோட ஒரு வீடியோ பார்த்துட்டேன். அப்படி வந்தது அப்படி தானே வந்தேன். ஆமாம். இப்போ இங்கே வந்தபோது அவருக்கு நடக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தாங்க, ஊரே வலி இருந்தாங்க. இப்போ நடக்கிறதுக்கெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தபோது பரவாயில்ல. எப்படி சொல்லுங்க, நல்லா இருக்கு. நல்லா நடக்கிறதுக்கெல்லாம் ஆகும், நல்லா இருக்கு. அப்போ 15 நாளுக்கு மாத்திரை கொடுத்து விட்றாங்க. நம்ம ட்ரீட்மெண்ட் பற்றி ஏதாவது சொல்லுங்க. ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குங்க. இப்போ நான் வலியோட வந்தேன். இப்போ வலியெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. இப்போது 15 நாள் கழித்து மாத்திரை எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இந்த பெரியவருக்கு அந்த வலியெல்லாம் போய் வேற ஆச்சுன்னா நான் இந்த வீடியோ வாட்ஸ்அப்பில் போடுறேன். உங்களுக்கு சம்பந்தம் தானே? உங்களுக்கு கேரளாவில் ஒர்மகலையில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இந்த பெரியவர் எனக்கிட்ட ஒரு 15 நாள் முன்னாடி தான் வந்தேன். ஆமாம். இந்த கையில் இங்கே அடிபட்டு கை பொக்க முடியாது. அப்போ வந்த டைமில் எவ்வளோ பொக்க முடியும்? இவ்வளோதான் தூக்க முடியும். இப்போ ஃபுல்லாக பொக்க முடியும். பரவாயில்லை. ஆமாம். பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி அங்கே பெரிய ஹாஸ்பிட்டல் கங்கா ஹாஸ்பிட்டல் எல்லாம் வைத்தியம் செஞ்சு போயிட்டு പിന്നെ സുബൈർ വൈദ്യർ ഇங்கே കേരളത്തിൽ இருந்து அவர் வாட்ஸ்அப்பில் அவர் நம்பர் நம்ம சிநேகிதம் கொடுத்து இங்கே வந்து இது கேரளாவிலே திருவூர் தாலுக்கு வயலத்தூர் ஸ்தலம், இடம் வயலத்தூர். இங்கே சுபைர் வைத்தியர் எல்லா வேதனை எல்லாமே வலி எல்லாம் போயிடுச்சு. இப்போ நல்லா இருக்கு. இப்போ இவர் கூட இன்னைக்கு 6 பேர் சேர்த்து தான் வந்திருக்கு. அப்போ எனக்கு உங்களுக்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டா, வலி அது உடம்புல அடிபட்டு இருந்தாலும் இது வாத வேதனையில் வந்த வலி எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக ட்ரீட்மெண்ட் தான் இங்கே இருக்குது. வேறு வியாதிக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டு கிடையாது. உங்களுக்கு டிஸ்கு கம்ப்ளைண்ட்டு, உங்களுக்கு குனிய முடியல, உட்கார முடியல, நடக்க முடியல, அடிப்பட்ட எவ்வளோ பழக்கம் இருந்தாலும் ரெடி பண்ணலாம். அப்போது வரவங்க எங்கள் வீடியோ வாட்ஸ்அப்பில் பார்த்து யூடியூப்பில் பார்த்து அந்த ஜுபைர் வைத்தியர் தான் ஃபேஸ்புக்கில், அது யூடியூப்பிலும் ஜுபைர் வைத்தியர் எப்படி தான் பேர் இருக்குது. அதில் வீடியோவில் எல்லாம் புக்கிங் நம்பர் இருக்குது. அதை புக்கிங் பண்ணிட்டு தான் வரணும். யாராவது வருன்னு வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க, யாருக்காவது உதவி ஆகணும். அப்படிதானே? கண்டிப்பாக செய்யுங்க எல்லாரும். சரி, என்ன பொதுமக்களுக்காக உங்கள் ஊருக்காருக்காக என்ன சொல்லணும்? யாராக இருந்தாலும் இந்த மாதிரி டிஸ்கு கம்ப்ளைண்ட்டு, கை பின்னாடி முதுகு தண்டுவடம், கை லெஃப்ட் ரைட்டு, பின்ன ஃபைனல் கார்டு, இது எல்லாமே இங்கே வந்தால் சரியாகும். வேறு எந்த தொந்தரவும் டிஸ்கோ இல்லை மற்றது கால், இது எல்லா பிரச்சனைகளும் இங்கே சரியாகும். எந்த ஹாஸ்பிட்டலில் போனால் எல்லாம் போய் 5 மாதம் ஆச்சு எனக்கு இந்த வழியாகி. ஆனால் பிரச்சனை தீரல. கங்கா ஹாஸ்பிட்டலு நான் எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிட்டு பின்ன இங்கே என்ன சிநேகிதர் சொல்லி நான் இங்கே வந்தேன். இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கேன். என்னோட வர்மகலை ட்ரீட்மெண்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவர் எந்த ஊருங்க? சென்னையிலிருந்து 2 பேர் வந்துட்டாங்க. நிறைய பேர் வந்திருக்கு. இவர் சென்னையிலிருந்து வந்தது. ஒரு ஆளுக்கு ஊரே வலி, டிஸ்க் ப்ராப்ளம் தான்.
நாங்கள் சரி பண்ணி அவருக்கு குனிய முடியாது. அப்புறம் வேற எதுவும் செய்ய முடியாது, பாரம் தூக்க முடியாது. மாற தூக்க முடியாது. அப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இப்போ இங்கேருந்து அதெல்லாம் செஞ்சுட்டோம். சொல்லுங்கள். இப்போ செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஊரை குனியறது பாரம் தூக்குறேன் அதெல்லாம் நாங்கள் பார்த்தாச்சு, அதெல்லாம் முடியுது. உங்கள் நல்லா இருக்குங்க ட்ரீட்மெண்ட்டு. நான் கால் வலியோட வந்தேன். கால் வலி இப்போ எனக்கு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ தான் வந்திருக்கு ஒரு மணி நேரம். நல்லா இருக்கு. அது சேலம் பக்கத்து நிறைய பேர் வந்துட்டாங்க. அவரெல்லாம் வேற ஆளை கூப்பிட்டு இங்கே ஜாஸ்தி வருது. டிஸ்கு கம்ப்ளைண்ட் தான். டிஸ்கு கம்ப்ளைண்ட்டு வந்ததுக்கு ப்ராப்ளம் வந்ததுக்கு உங்களுக்கு எது செய்ய முடியல அதெல்லாம் செய்ய முடியும். அப்படி கன்ஃபார்ம் பண்ணி தான் உங்களை இங்கேருந்து திருப்பி விடுவாங்க. அது ஒரு மணி நேரத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். ரெடி ஆகாமல் இருக்கிறது ஒரு 100ல் 2-3% தான் இருக்கும். அதுக்கு எல்லாம் ரெடி ஆகிடும். இப்போ வீடியோ பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள், யாருக்காவது உதவி ஆகட்டும். அப்படி தானே? கண்டிப்பாக. இந்த பெரியவர் நம்ம இடத்துல இப்போ ஒரு 15 நாள் முன்னாடி வந்துட்டான். கை பொக்க முடியாது. கை பொக்க முடியாமல் வந்துட்டு இப்போ கை பொக்கி பாருங்க. கை பொக்கிறது அவருக்கு வந்து டிஸ்கு கம்ப்ளைண்ட்டாக வந்துட்டு ஊரே வலி, பின்ன என்ன வலி இருந்தாலும் கால் குடைச்சல், கால் அதெல்லாம் இப்போ எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல. இப்போ நல்லா குடியும், கீழே உட்கார முடியுது. நீங்கள் சொல்லுங்க. இப்போ கையெல்லாம் தூக்க முடியுது. இப்போ பெயின் அவ்வளோவா இல்லை. அவங்க கொடுக்குற டேப்லெட்டு மாத்திரை எண்ணெயை போட்டு நீவி விட்டுக்கிட்டு சுடு தண்ணி வச்சு ஒத்தனம் கொடுத்து இப்போ க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. சரி, இப்போ வருது 2வது வாட்டி தான் வருது. இனி வர தேவையில்லை. இந்த வீடியோ பார்க்குறவங்க எந்த வலி உடம்புல எங்கே வலி இப்போ அடிப்பட்டாலும், ஆனால் அடிப்பட்டு நம்ம படுக்க வச்ச ஆள் படுத்த இடத்துல கை கால் இழக்க முடியுமா? நமக்கு நேராக ரெடி பண்ணலாம். அந்த மாதிரி டிஸ்கு கம்ப்ளைண்ட்டு ஆப்ரேஷன் பண்ணவர் வர தேவையில்லை. ஆப்ரேஷன் பண்ணாமல் இருக்கிற எவ்வளோ வலி இருந்தாலும் ரெடி பண்ணலாம். அப்போது இந்த வீடியோ யாராவது பார்த்துனுங்க, அவருக்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள், யாருக்காவது உதவி ஆகட்டும். நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்மளால் ஒரு ஆளுக்கு ஒரு உதவி வந்தால் அந்த உதவி இந்த மாதிரி வலி போகிற ட்ரீட்மெண்ட்டை பற்றி இருக்கிற வீடியோவில் ஷேர் பண்ணினா அதான் அவருக்கு செய்ய வேண்டிய பெரிய உதவி. எனக்கு தமிழ் அவ்வளோ வராது. ஏதாவது தப்பிக்க வந்தால் தப்பு வந்தால் மன்னிச்சிடுங்க. வீடியோ பார்க்குறேங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, நமஸ்காரம். அருமையான பிரதர். அவருக்கு எத்தனை வருஷமாக மரத்தில் விழுந்து? இது இருக்கும் சார், ஒரு 15-16 வருஷம். 16 வருஷம் முன்னாடி மரத்தில் இருந்து கீழே விழுந்து உடம்புக்கெல்லாம் ரொம்ப ப்ராப்ளம். இங்கே வரும்போது என்னதான் இருந்தேன்? பெயின்லாம் இருந்தது. இப்போ எது செய்யறதுக்கு எது ப்ராப்ளம் இருந்தது? உட்கார்ந்து ஓட்ட முடியாது, வண்டி ஓட்ட முடியாது, அது மாதிரிலாம் இருந்தது. பரவாயில்ல. இப்போ நம்மளோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு 10 நிமிஷம் என்ன ஆச்சு? ரொம்ப நல்லா தெரியுது ரிசல்ட் எனக்கு. அப்போ உங்கள் தமிழகர்கள் என்ன சொல்ல வேண்டியது? கண்டிப்பாக இங்கே வரணும். இப்படி ஒரு இடம் வந்து ஆத்மார்த்தமாக அதை எல்லாரும் சொல்லுவாங்க. நானும் நிறைய இடம் சுல்தான் பத்தேரி, வயநாடு, கோழிக்கோடு இதெல்லாம் போயிருக்கேன். பட் என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும் நான் கொஞ்சம் எப்படி அப்படின்ட்டு. அலோபதியை விரும்புகிற ஆள் இல்லை. என்னதான் இருந்தாலும் நமக்குள்ளான ட்ரீட்மெண்ட்டு கரெக்டான ஒரு நாட்டு வைத்தியத்தில் இருக்கும் அப்படின்ட்டு. அது வந்து இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. நான் உங்களை சந்தித்தது வந்து ஆத்மார்த்தமாக சொல்லணும்னா என்னுடைய குடும்பத்துலேயும் ஒரு ஆசான் வழி உள்ளவங்க தான். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை தான், அந்த ஒரு பிளெஸ்ஸிங், அவங்களோட இது தான் என்னை இங்கே கொண்டு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து நாங்கள்லாம் வந்து ஒரு வணக்கத்துக்குரிய ஒரு ஆள் தானே தவிர அப்படி தான் நினைக்கிறோம். ஒரு டாக்டரெல்லாம் இல்லாமல் அதைக்கு மேலேயா ஒரு ஆசானா அப்படி பார்க்குற ஒரு மனநிலையில் உள்ள எண்ணத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லை, உங்கள் கூட இங்கே எனக்காக பண்ண அத்தனை பேரும் எல்லாருடைய மனசையும் ஒன்றுமுத்த ஒரு ஆத்மார்த்தமான ஒரே லெவலான ஒரு மன அபிப்பிராயம் உள்ள ஒரு ஸ்தலமாக இருக்கிறது தான் பெரிய விஷயம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஜோலார்பேட்டில் இருந்து நம்ம நண்பர் அன்புடன் மாரப்பன் இங்கே வந்துட்டாங்க. இன்றைக்கி டிசம்பர் மாதத்தில் 8வது டேட், 7ஆம். தமிழ்கார ஒரு ஆள் கூட முன்னாடி வந்து போயிடுச்சு. அவர் மரத்தில் இருந்து விழுந்து 18 வருஷம் முன்னாடி. அவருக்கு உட்கார முடியாது, குனிய முடியாது, எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டா. அந்த வீடியோ தான் எடுத்திருக்கு. இவர் இப்போ இங்கே வந்து இதுக்காக பேக் பெயின். இப்போ எப்படி இருக்கு? இப்போ ஓரளவு நார்மலாக இருக்குது.
அப்போது வீடியோ யாராவது பார்க்கணுன்னாக்கா ஷேர் பண்ணுங்கள், யாருக்காவது உதவியாகட்டும். கோயம்புத்தூரில் வந்து உங்கள் பேர்? ரவிக்குமார். ரவிக்குமார் நம்மக்கிட்ட வந்த ஒரு ஒரு ஊரே வழி. அது எப்படி வந்து அவர் ஃபிட்னஸ் சென்டரில் போயிட்டு கொஞ்ச நாளாக போயிட்டு இருந்து அதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன் போகாமல். அப்போ அது அங்கே பெயின் வந்தாச்சுன்னு அவர் சொல்கிறாரு. அது இப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கு. எப்படி சொல்லுங்க? பரவாயில்ல, ஒரு 50% பெயின் ரிலீஃப் ஆயிருக்கு. அப்போ அவருக்கு ஒரு ஆசை நம்ம கூட ஃபோட்டோ எடுக்கணும், ஒரு வீடியோ எடுத்தாச்சு. சரி, தேங்க்ஸ் சார். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு சார், தேங்க்யூ. விருதுநகரில் வந்து அங்கே இருந்து என்னோட கேரளாவில் மலப்புரம் மாவட்டத்தில் തിരൂർ റെയിൽവേ സ്റ്റേഷൻ പക്കം വയലത്തൂരിൽ എങ്ങളുടെ ഓർമ്മകളെ ട്രീറ്റ്മെൻറ്റിൽ വന്ന ആൾ மூர்த்திയാണ്. அவருக்கு இங்கே வரும்போது ஒரு 20 வருஷமாக இடுப்பு வலி இருக்கு. 20 வருஷம். 15 வருஷமாக கழுத்து வலி இருக்கு. எத்தனை வருஷம் கால் வலி, முட்டு வலி? முட்டு வலி ரொம்ப நாளாக இருக்குது, எவ்வளோ நாளும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு. அப்போது அவருக்கு இங்கே வந்த டைமில் குனிய முடியாது. இப்போ குனியுமா? குனியதா? போதும். அந்த எடிசன் பையன் வீடியோ பார்த்து தான் வந்தது. ஆமாம், வீடியோ பார்த்தோம். நீங்கள் சொல்லுங்கள் எல்லாருக்கும். வணக்கம், நான் ராமமூர்த்தி விருதுநகர்லேருந்து பேசுகிறேன். சொந்த ஊர் அருப்புக்கோட்டை. ஆனால் நான் இங்கே வரணும்னு நினச்சி தான் வந்தேன். அந்த பையன் வீடியோ பார்த்தேன். அதுக்கப்புறம் சார் ஒரு வீடியோ அனுப்பினார், அதை பார்த்து இங்கே வந்தேன். அவசியம் நீங்கள்லாம் ஸ்பைனல் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வாங்க சார்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுங்க, நல்லா கேட்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த எடுத்தேன், முதுகு வலி போயிடுச்சு, கழுத்து வலி விட்டுருச்சு. இந்த நீர் மாதிரி இருந்தது கூட கொஞ்சம் நீர் இருக்கு, அது போயினா இருக்கு. ஆமாம், எல்லாம் சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்க. முட்டு வலி கொஞ்சம் பரவாயில்ல. என்ன கையெல்லாம் மதம் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் லெஃப்ட்டு மாறிடுச்சு, ரைட் சைடு கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அது ஒரு நிமிஷம், அது இன்னைக்கு தான் இவர் வந்த நம்ம ஒரு 10, 15, 20 நிமிஷம் தான் இந்த ட்ரீட்மெண்ட் இப்போ செஞ்சது. 20 வருஷம் பழக்கம் இருக்குல்ல வந்தா, அப்பவே ரெடி ஆகும். 20 வருஷம் பழக்கம் தெரியாது சார் எனக்கு. அப்போ ஈரோடுன்னு வந்த இந்த ஃபேமிலி, இவருக்கு ஸ்கூட்டரில் பைக்கில் இருந்து விழுந்து கை போக்குறதுக்கு ப்ராப்ளம், கால் முட்டு வலியாக உட்காரக்கும் ப்ராப்ளம். ரெண்டும் இப்போ இங்கேருந்து ரெடி பண்ணிட்டா. கொஞ்சம் முன்னாடி நீங்கள் கை பொக்கிறதுக்கு ப்ராப்ளம் இருந்தால் அது ரெடி பண்ணிட்டோம். கீழே உட்காருங்க, எழுந்துருங்க. கீழே உட்காரதுக்கும் ப்ராப்ளம் இருந்தால் அதுவும் ரெடி பண்ணிட்டேன். சொல்லுங்க எப்படி? நல்லா இருக்குங்க. இங்கே வந்து பார்த்ததுல 1/2 மணி நேரத்தில் கை ரெடி பண்ணிட்டாரு. நல்லா இருக்குதுங்க எங்களுக்கு. நம்ம ஒரு மாசமா வலி இருந்தது, இங்கே வந்ததுக்கு பரவாயில்லைங்க எங்களுக்கு. ഞരമ്പ് ப்ராப்ளம், அதனால் கழுத்து திருக்கும் போது கழுத்துக்கு எல்லாமே வலி. இப்போ வந்து சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் ஒரு எப்படி இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கு, மாற்றங்கள் உண்டு. அப்போது நம்ம ட்ரீட்மெண்ட் சென்டரில் ட்ரீட்மெண்ட் வலிக்கு மட்டும்தான், பெயினுக்கு மட்டும்தான். அது ஊரே வலி, டிஸ்கம்ப்ளைண்ட் எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம ரெடி பண்ணலாம். ஆனால் இது ஒரு கண்டிஷன் தான், ஆப்ரேஷன் பண்ணவர் மட்டும் வருத்தம். இந்த நான் வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, யாருக்காவது உதவியாகட்டும். எவ்வளோ பேர் வீட்டிலே படுத்துட்டு இருக்கைய ஆப்ரேஷன் பண்ணிட்டு நடக்காம. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணது நமக்கு எதுவும் செய்யறதுக்கும் முடியாது. அப்போது ஆப்ரேஷன் பண்ணாமல் இருக்குது, ஒரே வலி, டிஸ்க் கம்ப்ளைண்ட்டு, கழுத்து வலி, கை பொக்காமல் இருக்குது, குனிய முடியாது, உட்கார முடியாது, எது ப்ராப்ளம் ரெடி பண்ணலாம். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது உதவி என்னென்னா, இந்த வீடியோ பார்த்தா அப்போவே ஷேர் பண்ணு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் தெரிஞ்சு அவருக்கெல்லாம் ஷேர் பண்ணு, யாருக்கா உதவி ஆகட்டும். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும், நமஸ்காரம். திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட், அந்த இடத்துலேருந்து வந்த இந்த சுல்தான் மொய்தீன் அவர் இங்கே வர டைமில் உரை வலி, கால் முட்டு வலி எல்லாம் இருக்குது. நான் இப்போ இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி இப்போ எப்படி இருக்கலாம், நல்லா இருக்குது. 20 நாளாக தூக்கமே இல்லை, பசியிலையா இருந்துச்சு, வலியான வலி அதிகமாக இருந்துச்சு. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல, நல்லா இருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். அப்போது இந்த வீடியோ பார்க்குறவங்க இங்கே வலிக்கு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதில் ஜாஸ்தி வருது டிஸ்க் கம்ப்ளைண்ட் தான். டிஸ்க் கம்ப்ளைண்ட் ஆப்ரேஷன் பண்ணவர் வர தேவையில்லை. ஆப்ரேஷன் பண்ணாமல் இருக்கிறத எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் நமக்கு அது ரெடி பண்ண முடியும். அப்போது வீடியோ பார்க்குறவங்க ஷேர் பண்ண கொடுங்க, யாருக்காவது உதவி ஆகட்டும்.
இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் வாங்க, நல்லபடியா போங்க. நல்லா இருக்குது. 100% நம்பிக்கையோட வரலாம். நமஸ்காரம், வணக்கம். வணக்கம் சார். எங்களால எங்களுக்கு ரொம்ப நல்லதாச்சு. வலியெல்லாம் தீர்ந்தது. எவ்வளவு வலியோட வந்தோம், இப்ப வலி இல்லாம போயின்னு ஏதோ இருக்கோம். புது இடத்துக்கு வந்தோம். ஆனா சொந்தக்காரங்க மாதிரி பாத்துக்கினீங்க. கூட பிறந்தவங்களும் பாத்துக்க மாட்டாங்க. அவ்வளவு நல்லா எங்களை குஷியா வச்சு ரூம் எல்லாம் வச்சு எங்களை பார்த்து நல்ல மல்ல அனுப்புறீங்க. எங்களுக்கு பயமே இல்லாத இருக்கும். கூட பிறந்தவங்க மாதிரி நீங்க நடந்துக்கினீங்க. பேஷண்ட் இல்லாத மாதிரி ஒரு ரிலேட்டிவ் மாதிரி எங்களை பாத்துக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு. தேங்க்ஸ். வலி எல்லாம் கம்மியா இருக்குது. 3 நாள் நான் இங்கே இருந்து தங்கி பார்த்துக்கினேன். ரொம்ப நல்லா பார்த்துக்கினாங்க. இட்டுன்னு போகிறது இட்டுன்னு வர்றது ரூம் பார்த்து கொடுக்கறதுல இருந்து எங்களை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கினாங்க. நாங்கள் ஏதோ நீட்டு இந்த ஊருக்கு வந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் இது வர்றது கேரளா. ரொம்ப நல்லா பார்த்துக்கினாரு டாக்டர். எல்லாருமே சுற்றி ரொம்ப மரியாதையோட ரொம்பவே காக்க வைக்காம எங்களை பார்த்துக்கினாங்க. வலியும் ரொம்ப குணமாச்சு. நீங்களும் வந்து அது மாதிரி இருக்கிறது வலியெல்லாம் வந்து குணப்படுத்திக்கோங்க. ஆண்டவனுடைய செயல். இவங்கெல்லாம் இவங்க அல்லாவுடைய பிள்ளைகள். இவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா வேலை கத்து கொடுத்துருக்காரு. இவங்க எல்லாம் நம்ம பாக்குறது ஏதோ ஒரு புண்ணியம். எனக்கு பார்த்தாச்சு. கூட இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்காங்க. வந்து நாங்க பார்த்துட்டு போயின்னு இருக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் வந்து தைரியமா பண்ணின்னு போங்க. உடம்புல எல்லா இடத்துலும் வலியாது. இப்ப எல்லாம் கம்மியா இருக்குன்னு சொல்றேன். அவரை ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. நான் 5 வருஷமா நோவுல ரொம்ப திண்டாடிட்டு இருந்தேன். எனக்கு சின்ன பசங்க 2 பேரு. நான் இன்னும் பசங்க பெரியவங்க அவங்களே இன்னும் கல்யாணம் ஆகிற நேரத்துலலாம் என்னுடைய லைஃப் எப்படின்னு ரொம்ப பயந்து இருந்தேன். தூக்கமே வராது. படுத்தாக்கா இந்த இடுப்பு ரொம்ப வலிக்கும், மறுத்து போயிடும். நரம்பு அப்படியே இழுக்கும், சுண்டி இழுக்கும். ரொம்ப எல்லாமே எனக்கு காலை 1/2 ஹவர்க்குள்ளவே எனக்கு ரெடி பண்ணிட்டாருங்க அவரு சொன்ன மாதிரி. அந்த நம்பிக்கையோட தான் வந்தோம், பண்ணிட்டாருங்க. அதே மாதிரி கூட சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமே, ரொம்ப இதுவே பாத்துக்கிறாங்க. திருப்தியா சொல்றாங்க. இவங்கெல்லாம் நீண்ட காலத்துக்கு இருக்கணும், இவங்கெல்லாம் நல்லா வாழணும், ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், மற்றவங்களுக்கு சேவை செய்யறதுக்குன்னே ஆண்டவர் படைச்சிருக்காரு. சந்தோஷமா இருக்கணும். ரொம்ப நான் மனசு பூர்வமா எல்லாருமே நான் வாழ்த்துறேன். சின்ன வயசு தான் இருந்தாலும் எல்லாரும் எல்லாரும் வாங்க. தமிழ்நாட்டில் உடுமல்பேட்டு வந்ததுதான் இந்த ஃபேமிலி. ஒரு மனைவிக்கு என்னென்ன ப்ராப்ளம் இல்லை? எனக்கு இந்த கை வந்து பேலன்ஸே இருக்காது. எல்லாம் போய் எல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஹெச்சில் போய் 1.5 லட்சம் செலவு பண்ணோம். அப்புறம் கோவை மெடிக்கலில் போய் 1.5 லட்சம் செலவு பண்ணோம். ஒன்றும் ரெடி ஆகலை. எல்லாம் எம்ஆர்ஐ, இசிஜி, பிளட் டெஸ்ட்டு எல்லாம் எடுங்க அப்படின்னாங்க. எல்லாம் எடுத்து பார்த்தா எல்லாமே நார்மல். 1.5 வருஷமா டேப்லெட் சாப்பிட்டு எனக்கு மரத்து தான் மிச்சம். அப்புறம் வேற அது மீறி வலி இருக்குது அப்படின்னாலும் அவங்க என்னன்றாங்க, மென்டல் ரீதியாக வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி எனக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு வீட்டில் எந்த ப்ரெஷரும் இல்லை. நல்ல ஃபேமிலி, அழகான என் ஃபேமிலி. ஆனால் என்னால் இது பேலன்ஸ் பண்ண முடியாது, வெயிட் தூக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. ஒரு சந்தோஷத்துக்காக நாம் ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ வாட்ஸ்அப்பில் போட்டால் யாருக்காவது உதவி ஆகட்டும். இங்கே ட்ரீட்மெண்ட்டு டிஸ்க்கு கம்ப்ளைண்ட் தான் ஜாஸ்தி வருது. ஊரே வலி, குனிய முடியல, நிற்க முடியல, நடக்க முடியல, கை பொக்க முடியல, கழுத்து திரிக்க முடியல, கால் முட்டு வலி. அது பக்காவாதம் 3 மாதத்துக்குள்ளே நடந்தால் மட்டும்தான் எடுக்கும். பக்காவாதம் 3 மாதத்துக்கு மேலேயாவது எடுக்க மாட்டேன். அப்படின்னா ஸ்ட்ராக்கு. இது எல்லா வலிக்கும் எல்லா வேதனைக்கும் வாத வியாதியால் வந்தது. இது ஆக்சிடெண்ட்டு வந்தது. அடி இடி உதா எது வந்துட்டு உங்களுக்கு வலி இருக்கோ, ஆப்ரேஷன் செய்யாமல் இருந்த எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். நாங்கள் கேரளாவில் தான். வீடியோ பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள், யாருக்காவது உதவியாகட்டும். வணக்கம்.